அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு சயின்ஸ் டாப்பர் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் வந்து 2024 ஓலோவல் பெட்ச்ட வந்து அவங்களுக்கான ஒரு பைலட் பேப்பர் ஒன்று தான் பார்க்க போகிறது. பைலட் பேப்பர்னு சொல்கிறது வந்து உங்களோட ஓலோவல் எக்ஸாம் முன்னுக்கு உங்களை அதற்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வேண்டி சில முதல் கொஷின்ஸ்களை வந்து உள்ளடக்கினது தான் இந்த பைலட் எக்ஸாம் பேப்பர்னு சொல்கிறது. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இதால் வந்து ரிலீஸ் பண்ணின பேப்பர் தான். ஸோ நாங்கள் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணோம் இந்த வீடியோவில். ஸோ இதில் வந்து பாருங்க, முதலாவது கேள்வியை பார்த்தோம்னால் தன்வெப்ப கொள்ளளவை அளவிடும் சர்வதேச நியம அலகு யாதுன்னு கேட்டிருக்கிறேன். ஸோ தன்வெப்ப கொள்ளளவுன்னு வந்துட்டேன்னா உங்களுக்கு தெரியணும், அதில் வரைவிலக்கணத்தை வச்சு உங்களுக்கு அது அழகை வந்து கெஸ் பண்ணுறதுக்கு ஏழுமாகும். அதாவது தன்வெப்ப கொள்ளளவுன்றது எப்பயுமே எந்த ஒரு பதார்த்தத்திலையும் ஒரு கிலோகிராமுக்கு பேசுகிற ஒரு விஷயம். ஒரு கிலோகிராம் எதிர்ச்சிற ஒரு பதார்த்தத்தில் ஒரு கிலோகிராம ஒரு பாகை செல்சியஸால் அல்லது ஒரு கெல்வினால் ரைட் அதிகரிக்க தேவையான ரைட் இந்த வெப்பநிலையால அதிகரிக்க தேவையான வெப்பத்திட அளவு, வெப்ப சக்தியின் அளவைத்தான் நாங்கள் சொல்றது வந்து தன்வெப்ப கொள்ளளவுண்டு. அப்போ உங்களுக்கு இதை பார்த்ததோட உங்களுக்கு தெரியும் இந்த மூன்று இதுகளுமே இதுல சம்பந்தப்படணும். ஆகவே உங்களுக்கு இது ஆன்சராக வரையிலாது, இது ஆன்சராக வரையிலாது. ஸோ இந்த ரெண்டும் தான் எங்களுக்கு இப்போ ஆன்சர் ஆப்ஷனாக இருக்கிற. ஸோ இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். கிலோகிராம் ஓகே, ஜூலும் ரெண்டுலேயுமே ஈக்கிறது. ஆனால் வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா ஒன்றில் செல்சியஸ் -1 பாகை செல்சியஸ் -1 ஈக்கிறோம், மற்ற கெல்வின் -1 ஈக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் வெப்பநிலையோட சர்வதேச அலகு கெல்வின் இடத்தால நாங்கள் இந்த மூணாவது ஆப்ஷனுக்கு தான் போகணும். இது வந்து பிழை இல்லை, ஆனால் இங்கே நியம அலகுன்னு கேட்டதால வந்து சர்வதேச அலகுன்னு கேட்டதால எங்களுக்கு நாலாவது ஆன்சருக்கு போக இல்லாமல் ஈக்கிற. ஸோ முதலாம் கேள்விக்கு மூணாவது ஆன்சர். இப்போ நாங்கள் அடுத்த கேள்வியை பார்த்தோம் என்றால் தென்னையிட வந்து விஞ்ஞான ரீதியான பெயரை கேட்குறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு விஞ்ஞான பேரண்டு வரும்போது ரெண்டு விஷயத்தை மெயினாக நீங்கள் நோட் பண்ணண்டா போதும். அதை வச்சே உங்களுக்கு ஆன்சர் எடுத்துடலுமா இருக்கணும். அதாவது என்னென்றால் உங்களோட விஞ்ஞான பேருக்கு வந்து ரெண்டு சொற்களை கொண்டிருச்சோம், ரைட்? ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு சொல்லு வந்து எப்படி நீக்கணும் என்றால் ஒன்று அவங்க இட்டாலிக்லேயே தரப்பட்டிருந்தால், அதாவது இதெல்லாம் டைப் பண்ணி வர பேப்பர்ன்றதால அவங்களுக்கு வந்து இட்டாலிக் ஃபார்மட்டில் வந்து டைப் பண்ணுறது கேளும். அப்படி இருந்தன்னா அவங்க என்ன செய்வாங்க, இட்டாலிக் ஃபார்மட்லேயே டைப் பண்ணி தந்தால் அது இட்டாலிக் ஃபார்மில் தான் ஈக்கோணும். சயின்டிஃபிக் நேம் விஞ்ஞான பேர் இட்டாலிக் ஃபார்மில் தான் ஈக்கோணும். அப்படி அவங்க வந்து இட்டாலிக்ல தராட்டி அவங்க அதை கட்டாயம் என்ன செய்யணும், இப்படி நேரான எழுத்துக்கள் தரப்பட்டிருந்தால் இதைத்தான் நாங்கள் இட்டாலிக்னு சொல்லுவோம், ரைட்? இதெல்லாம் இட்டாலிக் இது. ஸோ அங்கே வந்து என்ன செய்ய தேவையில்லை, அது இட்டாலிக்கை வந்து உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். ஆனால் இதே விஷயம் வந்து நேர்கோட்டில் தந்தா, இப்படி நேர எழுதி தந்தால் அந்த டைம் கட்டாயம் அவங்க என்ன செய்யணும், இது இட்டாலிக்ல டைப் பண்ணப்படாதன்றதால விஞ்ஞான பேர் வந்து எப்படி நீக்கணும், அது இட்டாலிக்ல சாய்வான எழுத்துல எழுதப்படணும். ஆகவே வந்து எங்களுக்கு சாய்வான எழுத்துல எழுதுறது கையால் எழுதும்போது கஷ்டமா இருக்கும் தானே. அப்ப அதால வந்து கட்டாயம் என்ன செய்யணும், அடிக்கோடிடப்பட்டு காட்டணும். இங்க வந்து அவன் நேரான எழுத்துல தரப்பட்டால் அந்த பாயிண்ட்டை நல்லா எஃப்எம் வச்சுக்கோங்க. நேரான எழுத்துல தரப்பட்டால் அடிக்கோடிடப்பட வேண்டும். அதுவும் அடிக்கோடிடப்படணும் எப்படி, தனித்தனி ஒவ்வொரு சொல்ல அடிக்கோடிடப்பட வேண்டும், ரைட்? ஒரு ஃபுல் அண்டர்லைன் ஒன்று தந்தா அது பிள்ளை. தனித்தனியாக தான் என்ன செய்யணும், அடிக்கோடிடப்பட வேண்டும் ஒவ்வொரு சொல்லுக்கும், ரைட்? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இல்லாட்டி நேர எழுத்துக்களை தந்தால் அடிக்கோடிடப்படணும் தனித்தனியாக. அப்படி இல்லாட்டி இட்டாலிக் லெட்டர்ல தரணும். அது முதலாவது விஷயம். அப்ப அதை வச்சு உங்களுக்கு என்ன செய்யலும், இதுல நேரான எழுத்துல வந்திருக்கிற அடிக்கோட்டப்பட்டில்லை, அப்ப இது வராது. இங்கே நேரான எழுத்துல இருக்கிற அடிக்கோட்டப்பட்டில்லை, அப்ப அதுவும் வராது. இப்ப ரெண்டு தானே பேலன்ஸ் ஆகிக்கிறது. இப்போ உங்களுக்கு என்ன பார்க்கலும் என்றால் கட்டாயம் வந்து ஃபுல் சொற்கள் நேம், அதாவது ரெண்டு வேர்ட்ஸ் நேம் வந்து நீங்க சேர்த்து பார்க்கும்போது ஃபுல் நேமையும் சயின்டிஃபிக் நேமையும் பார்க்க சொல்லிக்கு அதோட முதலாவது ஃபர்ஸ்ட் வேர்டுன்னு சொல்றது என்ன, இந்த வேர்ட், ரைட்? அந்த ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும்தான் என்ன செய்யணும், கேபிட்டல்ல ஈக்கோணும். அது தவிர மற்ற எல்லாமே என்றால் ஃபர்ஸ்ட் வேர்டு மற்ற எல்லா எழுத்துக்களும் தான். அதே போல செகண்ட் வேர்ட் ஃபுல்லாகவே என்ன செய்யணும், சிம்பிள்ல ஈக்கோணும், ரைட்? அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் கட்டாயம் கேபிட்டல்ல ஈக்கோணும், ஃபர்ஸ்ட் லெட்டர். அதை தவிர மற்றது எல்லாமே எப்படி நீக்கணும், சிம்பிள்ல ஈக்கோணும். ஆகவே இங்க இது இட்டாலிக்லயும் காணப்படுறதால
ரெண்டாவதுக்கு ரெண்டாவது ஆன்சர். அடுத்தது மூணாவது கேள்விக்கு நாங்க போனோம் என்றால், ஆவர்த்தன அட்டவணையில் ஒவ்வொரு மூலகங்கள் அமைந்துள்ள தானத்தின் அடிப்படையில் இனங்காண முடியாத விடயம் அம்மூலகங்களின் என்ன? எங்களுக்கு ஒரு ஒரு மூலகத்துல வந்து இடம் தெரியுமெண்டா எங்களுக்கு இலத்திர நிலையப்ப செல்லும். உதாரணத்துக்கு வந்து நீங்க பார்த்தென்றால், எங்கள்ட்ட ஆ ஒரு ஆள் வந்து அவன் சொல்றான் 2ஆம் கூட்டம் 3ஆம் ஆவர்த்தனம் என்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் 2ஆம் கூட்டம் என்று செல்லும்போது 2ஆம் கூட்டம் என்று செல்லும்போது அது ரோம இலக்கத்தில செல்லப்படணும். ஆகவே ஒரு ஆள் 2ஆம் கூட்டத்திலேயும் 3ஆம் ஆவர்த்தனத்திலேயும் மீக்கிறன்னு சொன்னோன்னா, எங்களுக்கு உடனே முடிவு பண்ணிடையலும். அவர்ட கடைசி ஓட்டுல வந்து 2 இலத்திரங்கள் ஈக்கணும். அதுதான் 2ஆம் கூட்டத்தில மீனிங். அதேபோல 3 ஆவர்த்தனம் என்றா என்ன? அதுக்கு முன்னுக்கு என்ன செய்யணும்? அவருக்கு மொத்தமா ஈக்கப் போறது 3 ஆவர்த்தனங்கள் தான் ஈக்கப் போறோம். 3வதுல 2 ஈக்குமெண்டா, அதுக்கு முன்னுக்கு ஈக்கிற 2மே என்ன செஞ்சு ஈக்கணும்? நிரம்பி ஈக்கணும். அப்ப முன்னுக்கு ஈக்கிறது 2 8ஆ ஈக்கணும். ஆகவே இது மெக்னீசியம் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு இயலும். ஸோ இலத்திரன் இணைப்பு கண்டுபிடிக்க வேண்டிய ஆள். ரைட். அதே போல வந்து எங்களுக்கு அணுவெண் வந்து ஐட தானத்தை சென்னென்றால் அணுவெண் அ அணுவெண் வந்தும் எங்களுக்கு என்ன செய்யலும்? எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இயலும் ஆகும். ரைட். ஆ ஏனென்றால் எங்களுக்கு தெரியணும், இப்ப இதுல வந்து அவன் சொல்லுவான் 2ஆம் கூட்டம். இப்படி என்று செல்லும்போது எங்களுக்கு இலத்திர நிலையமைப்ப கண்டுபிடிக்க இயலும் தானே! அப்ப இலத்திர நிலையமைப்ப நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னா, எங்களுக்கு மொத்த இலத்திரங்கள் எத்தனைன்னு சொல்லி தெரிய வந்துரும். அப்ப மொத்த இலத்திரங்கள் எத்தனை ஈக்கிறோ, அதுக்கு சமனான எத்தனை யாரு ஈப்பாங்க? எல்லா அணுவுக்கும். இலத்திரங்கள் எண்ணிக்கையும், புரோட்டான் எண்ணிக்கையும் சமனா இருக்கும். ஆகவே இலத்திரன் நிலையமைப்பை வச்சு இலத்திரனை கண்டுபிடிச்சிட்டோம்னா, மொத்த எண்ணிக்கைய, புரோட்டான் எண்ணிக்கையும் வந்து அதுக்கு சமனா இருக்கும். ஆகவே அணுவெண் தான் புரோட்டான் எண்ணிக்கைன்னு சொல்றது. ஆகவே அதையும் கண்டுபிடிக்கலாம். ரைட். அது இருக்கிற இடத்த வச்சு. அதேபோல வந்து சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை வந்து கட்டாயம் கண்டுபிடிக்கலும். அதுதான் நான் இங்க சொன்னேன். எங்களுக்கு வந்து அமைவிடத்துல ஆவர்த்தனம் என்று சொல்லி அமைவிடத்துல ஆவர்த்தனம் இந்த ஆவர்த்தனத்துல ஈக்குறன்னு சொல்லி தெரியுமென்றால், அவர் 2ஆம் ஆவர்த்தனம்ண்டா அவர்ட்ட 2 சக்தி மட்டம் ஈக்கும். 3ஆம் ஆவர்த்தனம்ண்டா 3 சக்தி மட்டம் ஈக்கும்ன்னு சொல்லி அதையும் எங்களே கண்டுபிடிக்க இயலும். எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாதவர் தான் யாரென்றால், திணிவெண்ண பத்தி எங்களுக்கு என்ன செய்ய இயலாது. அவனே தரப்படணும். அது அவனே தந்தா தான் எங்களே கண்டுபிடிக்க இயலும். திணிவெண் வந்து எங்களே கண்டுபிடிக்க இயலாத ஒரு விஷயம் இடத்த வச்சு. என்றால் திணிவெண்ன்னு செல்லும்போது அங்க நியூட்ரன்ட எண்ணிக்கையும் சம்மந்தப்படும். ஏன்னா புரோட்டான் சக நியூட்ரன். ஆகவே நியூட்ரன் எண்ணிக்கைய பத்தி எங்களுக்கு ஐடியா உண்டு எடுக்கிறதுக்கு இயலா அந்த ஈக்கிற தானத்த வச்சு. ரைட். ஸோ இதுல 3வதுக்கு 3வது ஆன்சர். அடுத்தது பாருங்க 4வது கேள்விக்கு வந்தென்றால், அவதிக்கோணம் ஏதென்று சொல்லி கேட்கிறான். அப்ப அவதிக்கோணம் உங்களுக்கு தெரியணும்னா, உங்களுக்கு வந்து என்ன தெரியணும்? உங்களுக்கு முழு அகத்திரிப்பண்ட அந்த தோற்றப்பாடு தெரிஞ்சா தான் உங்களுக்கு இந்த அவதிக்கோணம் என்ற கான்செப்டுக்கு வர இயலும். அதாவது எங்களுக்கு தெரியும், ஒரு ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு சொல்லேக்கு ரைட், ஒரு கதிர் ஒன்று போகும் என்றால், அது என்ன செய்யும்? ஈன செவ்வன நீங்க வரைதண்டும். அது என்ன செய்யும்? இது நேரா போனா இப்படியே போய்த்திக்கும். செவ்வனே என்ன செய்யும்? செவ்வனை நோக்கி முடிவடையும். ரைட். இதே வந்து அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போகும்போது, செவ்வனை என்ன செய்யும்? விலத்தி முறிவடையும் என்று சொல்லி படிச்சிருக்கிறேன். ஆகவே முழு அகத்தரிப்பு நடக்கணும் என்றால், இது நடந்ததுக்கு முழு அகத்தரிப்பு நடக்காது. ஏன்டா முழு அகத்தரிப்புன்னு சொல்றது என்ன? பட்ட கதிர் வந்து ஃபுல்லாகவே என்ன செய்கிறது? அதே ஊடகத்துக்குள்ள தெறிப்படைகிறது. ஆகவே இப்படியான ஒரு நிகழ்வுக்கு பேரு தான் என்ன? முழு அகத்தரிப்பு. அப்ப இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கது சான்ஸ் கூட எந்த கதிருக்கு? இந்த கதிருக்கா? இவருக்கா? இல்லாட்டி இவருக்கா? இவருக்கு தான் சான்ஸ் கூட. ஏன்னா, ஆகவே 1வது கண்டிஷன் முழு அத்தரிப்பு நடக்கணும்னா, அடர்ந்த ஊடகத்துல இந்த ஐதான ஊடகத்துக்கு என்ன செய்யணும்? கதிர் போக வேண்டும். ரைட். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணாடியிலிருந்து வளிக்கு போகுது. கண்ணாடி அடர்ந்த ஊடகம், வளி வந்து ஐதான ஊடகம். ஆகவே அந்த கண்டிஷன் ஓகே. முழு அத்தரிப்புக்கு 1வது கண்டிஷன் சரி. 2வது கண்டிஷன் என்னென்றால், படுகதிர் ஈக்கிறதானே, இதுதான் நீங்க வந்து படுற கதிர். இந்த படுகதிர் எப்படி ஈக்கணும் என்றால், படுகதிர் இதென்றால் இது செவ்வொன் என்றால் இதான் என்ன? இந்த எஸ் தான் என்ன? படுகோணம். இந்த எஸ் தான் என்ன? படுகோணம். ஆகவே இந்த படுகோணத்துல பெருமானம் எப்படி ஈக்கணும் என்றால், அவதிக் கோணத்தையும் பார்க்க அவதிக் கோணம் எல்லா அடர்ந்த ஊடகத்துல ஐதான ஊடகத்துக்கு போகும்போது கண்ணாடி வழிக்கன்னு சொல்லி அவதிக் கோணம் உண்டு ஈக்கிற 42 பாகை. அதே போல நீரிலிருந்து வழிக்கு போகும்போது அவதிக் கோணம் உண்டு. அதுக்கு வேற பாகை இத்தனை பாகைன்னு ஈக்கிற. ஸோ அந்த பாகையை விட கூடவா இருந்தா தான் நாங்க இங்க செல்லக்கூடிய இந்த நிகழ்வு நடக்கும். ரைட். இப்படி பட்டு இப்படி ஃபுல் கதிருமே 100% தெளிப்படைகிறது நடக்கும் எப்ப? இந்த
அவதி கோணம் என்று சொல்லக்கூடிய கேபிட்டல் சி கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட படுகோணம் இங்க எஸ் என்று காட்டப்பட்டிருக்கிற அந்த எஸ் வந்து பெரிதா இருக்கும் என்றால் எங்களுக்கு இந்த தோற்றப்பாடு நடக்கும். அதை தவிர இந்த படுகோணம் இந்த எஸ் என்று சொல்ற படுகோணம் அவதி கோணத்தை சமனாயிக்கும் என்றால் பெரிதாக வல்ல ரைட் அதாவது இந்த எஸ் என்று சொல்லக்கூடிய படுகோணம் அவதி கோணத்துக்கு சமனாயிக்கும் என்றால் அந்த டைமுக்கு தான் என்ன செய்யும், அது மட்டுமட்டாக இந்த மேற்பரப்பை மருவிக்கொண்டு போகும், தொட்டு கொண்டு போகும். இதையும் பார்க்க கொஞ்சம் நாங்க படுகோணத்தை கூட்டினாலும் என்ன செஞ்சிடும், அவதி கோணத்தை பார்க்க படுகோணம் கூடுற என்ற கண்டிஷனுக்கு வந்துடும், எஸ் கூடுற என்ற கண்டிஷனுக்கு வந்துடும். கொஞ்சம் எஸ்ஸை கூட்டினாலும் சியை விட பெருசாகிரும். பெருசாயினா என்ன செய்யும், அந்த கதிர் ஃபுல்லா உள்ளுக்கு தெரிப்படையும். அதைத்தான் நாங்க முழு தெரிப்பன்னு சொல்லுவோம். ஆகவே இங்க அவன் காட்டப்பட்டிருக்கிற படத்தை நீங்க பாத்தீங்களென்றால் மேற்பரப்பை தொட்டு கொண்டு போகுது. மேற்பரப்பை தொட்டு கொண்டு போறது எப்ப, அவதி கோணம் ரைட், அதாவது இந்த படுகோணம் எஸ் என்று செல்றது, படுகோணம் என்று எஸ் என்று செல்றது அவதி கோணத்துக்கு சமனா இருக்கும் போதுதான் இந்த மேற்பரப்பை தொட்டு கொண்டு போகும். எப்ப இந்த எஸ் என்று சொல்லக்கூடிய படுகோணம் பெரிதாகுமோ இந்த அவதி கோணத்தை பார்க்க, அப்பதான் என்ன செய்யும், இந்த ஃபுல் கதிருமே உள்நோக்கி படுகோணம் சமன் தெரிகோணம் என்ற அடிப்படையில என்ன செய்யும், இந்த ரெண்டு கோணமும் சமனா இருக்கும் வகையில ஒரு முழு அகத்தெரிப்பு நடக்கும். இங்க கேட்டது அவன் அவதி நிலைமையில தான் கேட்டது, அதாவது மேற்பரப்பை தொட்டுக்கொண்டு போற நிலைமையில கேட்டதுன்றதால இங்க இந்த எஸ் என்று காட்டப்பட்டிருக்கிறது எப்படி ஆயிக்கும், அந்த எஸ் என்று சொல்லக்கூடிய படுகோணம் அவதி கோணத்துக்கு சமனாயிக்கும். எனவே அவதி கோணத்தை குறிப்பிடும் எழுத்துன்னு சொல்லி கேட்டா என்ன, இந்த எஸ் என்ற எழுத்து தான் என்ன, அவதி கோணம். ரைட், எஸ் என்று சொல்றதுதான் இங்க அவதி கோணம். ஸோ எங்களுக்கு தெரியும் 4வது கேள்விக்கு 4வது ஆன்சர். அது பிறகு கேட்டிருக்கிறான் ஒளி தற்போஷணைய தர சொல்லி. எங்களுக்கு தெரியும் மதுவம் என்று சொல்றது ஒரு ஃபங்கஸுக்கள் யாவும் பிற போஷணை. கடல் அணிமணி என்று சொல்றது ஒரு விலங்கு இதுகளை சேர்ந்தது. ஆகவே அதுவும் வந்து ஒளி பிற போஷணைக்குள்ள வரும். அதே போல அமீபான்னு எடுத்துக்கோன்னா அமீபா புரோட்டோசோவா, அங்க வந்து நாங்க அமீபால பச்சை ஒரு மணிகள் பார்க்க இயலாது. ஆனா கிளமிடோமோனஸை நாங்க பார்த்தோம்னா கிளமிடோமோனஸ்ல வந்து எங்களுக்கு என்ன செய்யலும், எங்களுக்கு நீங்க கிளமிடோமோனஸ்ட படத்தை நீங்க பாத்தீங்களா உங்களோட ஸ்கூல் புக்ல சில நேரம் இருக்குமோ தெரியா, நான் அதை கொஞ்சம் ஓபன் பண்ண பாக்குறேன். ரைட், அது இல்லாதான் போல. ரைட், இருந்தாலும் உங்களுக்கு கிளமிடோமோனஸை பத்தி என்ன தெரியணும்டா, கிளமிடோமோனஸ் சொல்றது என்ன, அது ஒரு வகையான அல்கா இனம் தானேண்ணா, அது ஒரு அல்கா இனத்தை சேர்ந்தது கிளமிடோமோனஸ் என்று சொல்றது. அது எப்படியான ஆள், அந்த கிளமிடோமோனஸ்ட வந்து ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியும் கிளமிடோமோனஸ் வந்து நீங்கள் எங்கே படிச்சிருக்கோம், புரோட்டிஸ்டாக்குள்ளே படிச்சிருக்கிறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு கிளமிடோமோனஸை பார்த்தீங்கன்னா அதில் கிண்ண வடிவான பச்சை எருமண்டி ஒன்று ஈக்கும். சரியா, கிளமிடோமோனஸில் ஒரு பச்சை எருமணி காணப்பட்டது, அது ஒரு தற்போஷணை ஆயிக்கும். ஆகவே 5வதுக்கு 1வது ஆன்சர். ரைட், ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் 5 கேள்வியும் செஞ்சுக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து அடுத்த கொஸ்டின்ஸ்களையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஞ்சம் வீடியோ லாங்காக போனோன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் போரிங் ஆகிக்கும். ஸோ அதால் நாங்கள் ஒவ்வொரு பாட்டாக சின்ன வீடியோஸாக செஞ்சு கொண்டு போவோம். நீங்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அதில் புதிய வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு அதில் நோட்டிஃபிகேஷனும் வரும். நீங்கள் அந்த பெல் ஐக்கன் ஒன்றைக்கும் அந்த ஐக்கனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிரெக்டாக வரும் புதிய வீடியோவுக்கு. ஸோ நீங்கள் வீடியோவை லைக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்ஸ்லேயும் கேளுங்க. அதோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, வீடியோவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்.